ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல்ல சப்போர்ட் எடுத்துட்டு, ஒரு ப்ராப்பரா வந்து மேல ஏறிட்டே இருக்கு. கன்டினியூஸா டே பை டே ஒரு 2 நாள் பாசிட்டிவ், ஒரு நாள் நெகட்டிவ், 2 நாள் பாசிட்டிவ், ஒரு நாள் நெகட்டிவ், ஒரு நல்ல அப் ட்ரெண்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, அ கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் தான் வந்து இன்னைக்கு ஹாலிடே. பட் வந்து வெள்ளிக்கிழமையும் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன் ஸ்டாக்ஸ்லாம் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு பாசிட்டிவா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் கிடைக்க சான்சஸ் இருக்கு. 22,523 ஆல்ரெடி நம்ம அதுதான் ரெசிஸ்டன்ட்டா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 22,523க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 22,523 தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மைனர் ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கு அப்டின்னா, 22,680ல மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? அது மைனர் தான் ரொம்ப மேஜரா இருக்காது. ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, 22,766 அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைய வந்து தொடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 22,790. ஸோ அந்த 790யுமே டச் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு நிஃப்டில. இன்கேஸ் அந்த 22,523 பிரேக் பண்ணுது அப்படின்னா, 22,300 தான் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் லாங் ரன் போ வேண்டியிருக்கு. அந்த 48,000 பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ட் 48,650. ஸோ அந்த 650 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, மைனர் ரெசிஸ்டன்ட்டா 49,000 சாரி மைனர் ரெசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு 49,000 ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 49,700 500 வரைக்குமே வர சான்சஸ் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணா தான் ஆல் டைம் ஹையான 49,976 வந்து டச் பண்ணும் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 48,064. ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 47,600 வரைக்குமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி. நிஃப்டி ஐடி. ஐடி தலைவன் தான் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு ரீடெஸ்டிங்காவும் நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து இன்னும் வந்து அந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணல. அவன் வந்து 33,800 பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா பிரேக் பண்ணாம செல்லிங் வச்சு தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் வந்து என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அந்த 33,370 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு மேலேயே க்ளோசிங்ல இருக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது மேல பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ரீடெஸ்டிங்கா கூட எடுத்துக்கலாம். ஸோ மேல ராலி மொமெண்டம் மேல போகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஹெவி வெயிட்ஸான ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். பட் வந்து அவன் வந்து 2,883க்கு மேல ட்ரேட் ஆகணும். அப்பதான் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடைக்கும். அதுவரைக்கும் வந்து பெருசா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல ட்ரேட் ஆகுறானான்னு பார்ப்போம். HDFC பேங்க். ஸோ இவன் சப்போர்ட் பண்ணி குடுக்குறான்னா, பேங்க் நிஃப்டி நல்லா போகும். அந்த 1466க்கு மேல தான் இருக்கான். 25 சப்போர்ட்டு. ஸோ அதுக்கு மேல தான் இருக்கான். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா, மொமெண்டம் பாசிட்டிவா மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. டுவர்ட்ஸ் 1485, 86 வரைக்குமே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.